வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம வாய் விட்டு சிரிக்கிறோமான்றது கேள்விக்குறிதான். ஏன்னா எல்லாரும் போன நோண்டிக்கிட்டு நம்ம பக்கத்துல இருக்கிற ஆளுங்க கிட்ட கூட போய் பேச முடியாத சூழ்நிலையில இருக்கிறோம். அதனால நாங்க அட்வான்ஸ் டைட் கேப்டன் கோர்ஸ்ல இருந்து உங்களுக்கு சிரிப்பதற்காக ஒரு நாடகத்தை கொடுக்குறோம். இங்க வந்து உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு யார் வராங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்டான்லி பார்க்குக்கு டோராவும் புச்சியும் வந்து வர போறாங்க உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக. நீங்க கண்டு மகிழுங்க. காட்சி 1, கோமலவல்லி பாட்டியின் வீடு. கோமலவல்லி பாட்டி டிவி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தாத்து அம்பூஜத்தை பார்த்தேலா, அவ ஆத்துக்காரர் கொஞ்சிறத கேட்டேலா. பட்டு அடுத்தாத்து சங்கதி எல்லாம் நமக்கேண்டி, பட்டு நமக்கேண்டி, பட்டு நமக்கேண்டி. சொல்லிடுங்க அக்கா. அப்படியே இப்படி வந்துருங்க. எதுக்கு சொல்லணும்? நாட்டுப்புறம் மட்டும் சொல்லுங்க அக்கா. இப்படி போ. கொடுத்தா இன்ட்ரோ கொடுக்குறப்ப நாட்டுப்புற பாடல் மட்டும் சொல்ல சொல்லுங்க. வேற சொல்ல வேணாம். சொல்லுங்க சொல்லுங்க. அண்ணன பாட்டியே அப்பத்தை கேட்டி, டாலிங்கிடம் பக்குடா, லிங்கிடம் பக்குடா, லிங்கிடம் பக்குடா, கிடா கிடா கிடா. அம்மி 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 நீக்கிச்சு அருந்ததி முகம் பார்த்து அனைத்து வகையான வகுப்புகளும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு முடிவுகள் நாளை காலை வெளியிடப்படும் என்று அதிகாரப்பூர்வமான செய்திகள் வெளிவந்தன. இன்றைய வெற்றிகரமாக நடந்து கொண்டுள்ளதால் சாரல் மலையை பொருட்படுத்தாமல் மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்த வண்ணம் உள்ளனர். பாட்டி வடை சுட்டு எடுத்துட்டு வருவாங்க. வாங்க எல்லாம் சாப்பிடலாம். மட்டும் வந்துருடி வந்து அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாத. சரி, நாம வந்து இப்படியே வந்து வீட்டிலே இருந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜ் போயிட்டு இப்படியே இருந்துட்டு இருக்கோம். நாம எங்கேயா வெளில போயிட்டு வரலாமா? வெளியவா போலாமே. எங்க போலான்னு சொல்லுங்க, ஒரு ஐடியா சொல்லுங்க பார்க்கலாம். ஹில் ஸ்டேஷன் போலாம். கோயிலுக்கு போப்பா, கோயிலுக்கு கூட்டிட்டு போப்பா. கோவில்லாம் வேணாம் வேணாம். மலை 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 மலை. அம்மா அவ சொல்றதான் கரெக்ட். நீ வந்து நம்ம வந்து ஹில் ஸ்டேஷன் எங்கேயாவது போயிட்டு வரலாம். சரியா? நான் சொல்றதே கேட்காத, உன் பொண்டாட்டி சொல்றதே கேட்டுக்க. கேட்டீங்க பாட்டி, பிள்ளைங்க சொல்றதுக்காக சொல்றேன். நீங்களும் போகல, நம்ம எல்லாம் ஜாலியா போயிட்டு வரலாம். ஊட்டிக்கு போயிட்டு வரலாம். சரியா? ஊட்டிக்கு ஓகே ஓகே.
ஃப்ரெண்டும் வந்துட்டு வருவா, அப்பதான் நான் வருவேன், இல்லைன்னா நான் வர மாட்டேன். ஓகே, அவளுக்கு கால் பண்ணி கூப்பிடு. ஹலோ, வீட்டில் ஒரு ஃபேமிலி ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, கூட வரியா? கூட்டி போகிறோம், நாளைக்கு ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறியா? ஓகே மேம். காட்சி 2. கோமலவள்ளி பாட்டி குடும்பத்துடன் ஊட்டிக்கு செல்கிறார்கள். பின்னாடி பத்திரமா வச்சுக்கோங்க, சரியா? இதே வேலைமா உனக்கு. எப்பா பார்த்தாலும் ஏதாவது மறந்துட்டு வரதான் வேலையே. இல்ல படிப்பு மண்டையில ஏறும்போது தெரியலவா? எழுப்ப வண்டி எல்லாம் ரெடியா? பூச்சி தேடியா? பூச்சி யார் இதுவெல்லாம்? எல்லாரும் சொல்லுங்க இவங்க எல்லாருக்கும் வழி சொல்லுவியா? சொல்லுவேன், இப்ப பாரு. எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். மேட்டுப்பாளையம் அங்கே இருந்து போனாக்கா குன்னூர்ல இருந்து போயிட்டு அப்படியே வந்தோம். இப்ப சொல்லுவாமா? இப்போ எல்லாரும் சொல்லுங்களா? எல்லாரும் சொல்லுங்க. குன்னூர் ஃபேமிலி பார்க். டோராவோட வீட்டுக்கு. எல்லாரையும் நம்ம சேஃபா கூட்டிட்டு போறோம். மலைப்பகுதி இல்லையா? மலைப்பகுதியில பார்த்து ஜாக்கிரதையா வரணும். நீ என்ன பண்ற? மரத்து மேல ஏறி எல்லாரும் அத பாரு. வழி பாதையெல்லாம் இவங்களுக்கு பத்திரமா போக முடியுமா? மெதுவா. என்னாச்சு அம்மா? என்னாச்சு? அம்மா
வயசானவங்க என்னோட திரும்பி வரலான்னு சொல்லிட்டு மலைப்பாதை வழியா ஏறும்போது இவங்களுக்கு கால் வலிக்குதான். ஆமா, இது என்ன பண்ண முடியும்? நான் ஆம்புலன்ஸுக்கு தான் கால் பண்ணணும். நீங்கெல்லாம் யாரு? வயசானவங்க இருக்கனால டோராவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். என்னோட பாட்டிக்கு உடம்பு முடியல, அப்ப இவங்களுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க. பால் ஒடிச்சவங்க பத்திரமா மலைக்கு கூட்டிட்டு போலாம். கூட்டிட்டு போலாமா? அடுத்த பாதை வரும்போது ஜாக்கிரதையா ஏறணும். மலை மேல ஏறும்போது ஜாக்கிரதையா ஏறணும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க எல்லாரும் வரும்போது ஜாக்கிரதையா வாங்க. ஜாக்கிரதை எல்லாரும் சொல்லுங்க. அந்த உடஞ்ச கைக்கு ஒரு சிகிச்சை இருக்கு. அது எப்படி பண்றோம்னு பாருங்க. பேரு என்ன? எங்க அம்மா அதுக்கு தானே எங்களை பெற்று போட்டிருக்காங்க. உன்னை கட்டிட்டு வந்ததுலேருந்து என்னைக்காவது சோறாக்கி கொடுத்துருக்கேன். இன்னும் எங்க அம்மா அது என் அம்மா போட்டது. சண்டே போறாங்க இங்கே பார்த்தா கோமலா வழி பாட்டி மேட்டுப்பாளையம், குன்னூர், கிராண்டி பார்க். இதெல்லாம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இப்படி எல்லாம் பண்றது கேளுங்க டோரா, ஆமா, இதெல்லாம் சாரண இயக்கத்துல சேர்றதுனாலையும் ஒழுக்கத்துடனும் கடவுளுக்கும் நாட்டுக்கும் கண்ணியத்தோடவும் நடக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி தருவாங்க. முதலுதவி செய்வது எப்படி, பிறருக்கு ரொம்ப ஆடுபடி எல்லாம் சொல்லி தருவாங்க. இதுல சேர்ந்தோம்னா அனைவருக்கும் பயன்படும். அதனால அனைவரும் சாரண இயக்கத்தில் சேருவோம். இந்த மாதிரி ஆபத்து நேரத்துல நமக்கு நாமே நம்மளை காப்பாற்றிட்டு மலை ஏறி நம்ம எல்லாம் ஸ்டான்லி பார்க்கு போலாம். ஸ்டான்லி பார்க்ல போயிட்டு நாங்க எல்லாருக்குமே தெரியுமா? நான் வந்துட்டு சாப்பிட்டு இயக்கத்துல சேர போறேன். சாரண இயக்கத்துல இவ்வளோ இருக்கா? வேஸ்ட் ஆக்கி ஸ்கூல்ல இருக்கும்போது சாரண இயக்கத்துல சேராம விட்டுட்டேனே. என் பையனை வந்து ஸ்கவுட்ல சேர்த்துருவேன், என் பிள்ளைய வந்து ரேஞ்சர்ல சேர்த்துருவேன். ஆனா இவளை எப்படி திருத்துறதுன்னே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. வாயை பேசாம எல்லாரும் வந்து சாரண இயக்கத்துல வந்து சேர்ந்து நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்லது செய்யணும்.
பத்தி ஒரு சின்ன 4 வரி தான் நான் பாடுறேன். நல்லா இருந்தா கேளுங்க, இல்லைன்னா திட்டாதீங்க. அழகான திட்டம்தான், அதுக்கேத்த பயிற்சி தான். அழகான திட்டம்தான், அதுக்கேத்த பயிற்சி தான். இங்கேயே இருப்பதெல்லாம் சாரணிய திட்டம்தான், சாரணிய திட்டம்தான். ஈடில்லா இந்த பயிற்சி, இதில் நீங்கோ சேருங்கோ. ஈடில்லா இந்த பயிற்சி, இதில் நீங்கோ சேருங்கோ. எல்லோரும் சேர்ந்து விட்டா முன்னேற்றம் தானுங்கோ, முன்னேற்றம் தானுங்கோ. அழகான திட்டம்தான், அதுக்கேத்த பயிற்சி தான். அழகான திட்டம்தான், அதுக்கேத்த பயிற்சி தான். லா லா லா.